சின்ன ஃபயர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்சிடும். சின்ன ஃபயர் வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்சிடும். நம்ம இலங்கையே தீனால தான் எரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால இந்த ஃபயர் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. நம்ம தீயை வந்து ஆரம்ப கட்டத்தில் அணைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய தீ விபத்து, பெரிய விபத்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தீ எப்படி ஏற்படுது, என்னென்ன காரணங்களால் தீ ஏற்படலாம், என்னென்ன காரணங்களால் ஏற்படுற தீ எந்தெந்த பொருள் கூட நம்ம அணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ். நான் பெரிய லெக்சர் கிடையாது, எனக்கு ஒரு நாலேஜ் வந்து கொஞ்சம் கிடைச்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன ஃபயர் தீ எப்படி ஏற்படுது, அந்த தீயை எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ தீ எப்படி உண்டாகும், தீங்கிறது எப்படி உண்டாகும், என்னென்ன பொருள் வேணும் தீ எரிய வைக்கிறது, தீ உண்டாகணும்னா என்னென்ன வேணும், ஏதாவது ஒரு பொருள். தீ எரியணும்னா என்ன வேணும், தீப்பெட்டி வேணும். அப்புறம் தீப்பெட்டி எவ்வளோ நேரம் எரியும், கொஞ்சம் தான் எரியும். தீப்பெட்டியில் என்னென்ன இருக்கு, தீப்பெட்டியை நம்ம தீக்குச்சி உரசணும். தீக்குச்சி உரசும் போது தீக்குச்சியில் என்னென்ன இருக்கு, அந்த தீக்குச்சியை வந்து நீங்க தண்ணீரை நினைச்சு உரசினா அது எரியுமா, ஏன் எரிய மாட்டேங்குது, அந்த வெப்பம் இல்லை, இங்க என்ன இல்லை, வெப்பம் கிடையாது. வெறும் குச்சியை மட்டும் நீங்க தீக்குச்சியில் உரசினா எரியுமா, எரியாது. அதே மாதிரி நீங்க வெறும் குச்சியை மட்டும் இப்படி ஆடிட்டு இருந்தா எரியுமா, தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, 3 பொருள் நமக்கு வேணும். தீ பிடிக்கணும்னா 3 பொருள் வேணும். என்னென்ன வேணும், முதல்ல எரியக்கூடிய பொருள் வேணும். எரியறதுக்கு ஏதாவது பொருள் இருந்தாலும் நம்ம எரிய வைக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, அந்த பொருளை எரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வெப்பம் இருக்கு. ஒரு ஏசி ரூமில் போட்டு இல்லை ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டி நம்ம எரிய வைக்க முடியாது. வெப்பம் இருக்கும், குறிப்பிட்ட அளவில் வெப்பம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எரியக்கூடியதுக்கு நிறைய பொருள் இருக்கு. நம்ம துணிகள்லாம் எரியலாம், இங்க ஒயர் இருக்கு, எரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எரிஞ்சிருமா, தெரியாது. ஏன் எரியாது, ஆக்சிஜன் காற்று இருக்கு. என்ன விதத்துல இங்க என்ன குறைவு இருக்கு, இப்போ எரியக்கூடிய பொருள் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, என்ன இல்லை, இங்க வெப்பம் இல்லை. இதே இடத்துல வந்து 110 200 டிகிரி சென்டிகிரேட்ல வெயில் அடிச்சா நம்மளே எரிஞ்சிருவோம். அதாவது எவ்வளவு சென்டிகிரேட் வெயில் வெப்பம் வேணுமோ அந்த வெப்பம். அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா FOH. இதனுடைய ட்ரையாங்கிள் என்னது, FOH, பியூர் ஆக்சிஜன் ஹீட். இந்த 3 இருந்தால் நம்ம தீ உண்டாகும். இப்போ இந்த 3ல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னா தீயை கட்டுப்படுத்தணும். எஃப்னா பியூல், எரியக்கூடிய பொருள். பியூலை எடுத்துட்டோம், ஸ்டார்வேஷன் பண்ணியாச்சு, அங்கிருந்து அந்த பியூலை நகர்த்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் கட் ஆயிடும். ஓகேவா? ஆக்சிஜனை கட் பண்ணுறது, நம்ம பிளாங்கெட்டிங் பண்ணிட்டோம், ஸ்மூதரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து ஆக்சிஜன் நம்ம கட்டுப்படுத்தணும் அங்கிருந்து. இப்போ அதுக்கடுத்தது ஒன்று, மூணாவது என்ன, நம்ம கூலிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபயர் வந்து 3 டைப்பா இருக்கு. என்னென்ன டைப்பா இருக்குன்னா, ஏ கிளாஸ் ஃபயர், பி கிளாஸ் ஃபயர், சி கிளாஸ் ஃபயர்னு பிரிக்கிறோம். ஏ கிளாஸ் ஃபயர்ல பேப்பர், மரம், காகிதம் இதெல்லாம் எரியுறது. பேப்பர், மரம், இந்த துணி, இது வந்து ஏ கிளாஸ் ஃபயர். பி கிளாஸ் ஃபயர் வந்து ஃப்ளேமபிள் ஆயில், டீசல், பெட்ரோல், தின்னர் இந்த மாதிரி எரியறத வந்து பி கிளாஸ் சொல்றோம். சி கிளாஸ் வந்து கேஸ், எல்பிஜி கேஸ் இந்த மாதிரி எரியறத வந்து நம்ம சி கிளாஸ்.